புஷ்மேன் பழங்குடி மக்களினுடைய ஒரு கதை. எருமை ஏன் புல் தின்ன ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலகட்டத்தில் எருமை மாமிசத்தை சாப்பிட்டு இருந்துச்சான். அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் பயமுறுத்தி வேட்டையாடி மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஒரு ஓடையின் ஓரத்தில் ஒரு சிங்கம் தண்ணி குடிச்சிருக்கும் போது அதை பார்த்த இந்த காட்டெருமை அதை வேட்டையாடி கொன்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போச்சான். போயிட்டு கொம்புகளுக்கிடையே தாக்கி அந்த சிங்கத்தை வேட்டையாடும் போது சிங்கம் கெஞ்சிச்சான், என்னை விட்டுருங்க, என்னை விற்று நான் உனக்கு என்னன்னாலும் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது இந்த எருமைக்கு ஒரு சிறு சஞ்சலம் வந்துருச்சு. சரி, நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை நான் விட்டுட்டா எனக்கு உண்டான வேட்டை பொருட்களை எல்லாம் நீ கொண்டு வந்து கொடுப்பியா, ஒவ்வொரு முறை வேட்டையாடி எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து தருவியா அப்படின்னு உடனே சிங்கம் சரின்னு சொல்லிடுச்சான். உடனே இப்போ எருமைக்கு ஒரு அடியால் கிடைச்சிருச்சு, ஒரு பணியால் கிடைச்சிட்டாங்க. பசி எடுக்கும்போது சிங்கத்தை கூப்பிடுமா, போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொல்லுமா. சிங்கம் போய் வேட்டையாடிட்டு வருமா. சரி, இதை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கும்போது இந்த காட்டெருமை நல்லா மாமிசம் சாப்பிட்டு வலுவாக வளர்ந்துருச்சு. அசைய முடியாத ஒரு நிலை வந்துருச்சு. மரத்தடியிலேயே எப்பவும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சிங்கத்தினுடைய குடும்பம், அதனுடைய குட்டிகள் எல்லாமே வேட்டை பொருள் இல்லாமல், உணவு இல்லாமல் வாடி வதங்கி போயிடுச்சு. பசியால் துன்பப்பட ஆரம்பிச்சு. இந்த சிங்கமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஒரு எருமை ஒரு முறை சிங்கத்தை கூப்பிட்டு போய் புதரில் இருக்கக்கூடிய விதவிதமான வகை கொண்ட விலங்குகளை வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம், இல்லை, என்னால் முடியாது, நான் உனக்கே வேட்டையாடி கொடுக்கறதுனால என் குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்க முடியல, அந்த குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க பசியால், நானும் தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். நீ என்ன சொல்லி என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த, உன்னை எப்படி நான் உயிரை நான் எப்படி மிச்சப்படுத்தி கொடுத்தேன், நீ வேட்டையாடி கொடுக்கறதுனால தானே கொடுத்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டெருமை இந்த சிங்கத்தை மிரட்டி இருந்துச்சான். சிங்கம் யோசிச்சா ரொம்ப நேரம். அப்போது வேட்டையாடி கொடுப்பதை நீ சாப்பிட்டுட்டு நீ கொளுத்திருக்க, ஆனால் நானும் என்னுடைய குடும்பமும் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கோம். அப்போது இந்த இடத்துல நான் வேட்டையாடி உனக்கு கொடுக்குறேன்ல, அதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சிங்கம் யோசிச்சு, சரி நான் வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டையை உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன்னு சொல்லிட்டு அந்த எருமையினுடைய பிடாரியில் ஏறி அதனுடைய கழுத்தை கடிச்சிச்சான். அடுத்த நாள் எல்லா எருமைகளும் ஒன்று கூடி இந்த மாதிரி சிங்கம் நம்ம காட்டெருமையை வேட்டையாடிடுச்சு, அப்போ நம்மளோட மாமிசத்தை அது சாப்பிட கற்றுக்குச்சு, இனிமேல் நம்ம வேட்டையாடிட்டே இருக்கோம், இனிமேல் நம்ம வேட்டையாடக்கூடிய விலங்காக இல்லாமல் புல்லை மேயக்கூடியவங்களா மாறிடலான்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து எல்லா காட்டெருமைகளும் புல்லை மட்டும் மேய்ஞ்சு சாப்பிட்டுச்சான். இது ஒரு பழங்குடியின கதை தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னடான்னா, வலிமையானவன் தன்னுடைய வலிமையை அறியாமல் இருக்கும்போது எளியவர்கள் கூட நம்மை சீண்டி பார்ப்பாங்க அப்படின்றது தான். ஆனால் இந்த கதையில் ஒரு சுவாரஸ்யம் பார்த்தீங்களா, ஒரு காட்டெருமை மாமிசம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அதற்கப்புறம் அது எப்படி புல்லு சாப்பிட ஆரம்பிச்சதுன்னு ஒரு கற்பனையில் அவங்க வகுத்து கொடுத்தா கூட அதுலன்னு ஒரு நியதியை வைத்திருக்காங்க பாருங்க.